Welcome to 10 Minute Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கரில் கட்லெட் பண்ண போகிறோங்க. சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் சோயா மீல் மேக்கரை உப்பு போட்டு அரை மணி நேரம் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறட்டும். இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு அதையே குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வந்ததுக்கப்புறம் மீல் மேக்கரை அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறங்க தண்ணி நல்லா புழிஞ்சிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் 4 டைம் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சேர்த்திட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடி நறுக்கி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்திட்டு மீல் மேக்கரில் தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் வதக்கும் போது தண்ணி ட்ரை ஆயிரும். அதுக்காகத்தான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டு வேறு பதத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு ஒரு உருளைக்கிழங்க வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அது மதிச்சு சேர்த்திக்கலாங்க. எதுக்காக அப்படின்னா மேக்கரோட பைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறோம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இது மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை. ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு ப்ரெட் இல்லை அப்படின்னா ரஸ்க்கு கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் 2 ப்ரெட்டை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி அது ஈரப்பதமாக இருக்கும் ப்ரெட்டு. அதனால் 2 நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. வேறு தரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு மொறுன்னு இருக்குது அப்படின்னு. இப்போது 4 ஸ்பூன் மைதா சேர்த்தி, மைதா இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை கூட நீங்கள் மேலே கோடிங்காக முட்டை சேர்த்திக்கலாம். நான் மைதா 4 ஸ்பூன் ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது லட்டு பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த லட்டு சைஸில் உருண்டை பிடிச்சி கட்லெட் மாதிரி அந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், லட்டு மாதிரி பிடிச்சி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரி எல்லாமே கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். கையை கழுவிட்டு வந்துக்குங்க. மைதா மாவோடு தொட்டிங்க அப்படின்னா ப்ரெட்டு கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும். கையை கழுவிட்டு இது மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம தடவி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ்லாம் அப்படி தட்டி விட்டிங்கன்னா விழுந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கட்லெட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், கட்லெட் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்க எண்ணெய் காயாமல் போட்டிங்க அப்படின்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 போட்டு எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் திருப்பி விட்டே இருங்க அப்பப்போ. இப்போ இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கட்லெட் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. மீல் மேக்கர் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் கட்லெட்டுக்கு 9 வந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு உண்மையாலுமே. இது கூட டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.